Hey guys, நம்ம previous வீடியோல இந்த குர்தாக்கான கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நான் தியரிட்டிக்கலா எப்படி இதை ஸ்டிச் பண்ணேன்னு காமிக்க போறேன். ஸோ சாரி கைஸ், என்னால் இது ஃபுல் டெய்லரிங் வீடியோ ஷூட் பண்ண முடியல பிகாஸ் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஃபினிஷ் பண்ண வேண்டியிருந்தது. பட் ஆனாலும் இது எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்கு காமிச்சேனாலே சோயிங் பேசிக்ஸ் பிளேலிஸ்ட் அடியில் நான் ஷோல்டர்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறேன், நெக் எப்படி அட்டாச் பண்ணுறேன், எல்லா வீடியோஸுமே அதில் இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப் அண்ட் பட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கிற மெத்தட் நான் ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ அலாங் வித் த சோயிங் பேசிக்ஸ் பிளேலிஸ்ட் உங்களுக்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். So come, let's get into the video. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஷோல்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணோம், அப்படி இல்லைனா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணோம். இந்த குர்த்தாவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபினிஷ் பண்ண போகிறோன்னா, சென்டர் ஃப்ரண்ட்டை ஃபினிஷ் பண்ணணும். சென்டர் ஃப்ரண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்குது, இந்த லூப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லூப்ஸ்க்கான ஃபேப்ரிக்கை தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த லூப்பை எப்படி ரெடி பண்ணணுன்றதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம லூப்ஸை ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா லூப் எப்பயுமே நமக்கு ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் தான், ரைட் சைட் ஆஃப் த கார்மெண்ட்டில் தான் வரும். அண்ட் பட்டன்ஸ் லெஃப்ட் சைடில் தான் வரும் லேடிஸ்க்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு லூப்ஸ் என்ன டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு லூப்ஸை நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கணும். பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 2.5 inches ஃபேப்ரிக். ஸோ 2.5 inches ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை சாண்ட்விச் பண்ணி நம்ம ஃபேஸிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி ஃபேஸிங் ஸ்டிச் பண்ணி ராங் சைட் ஸ்டிச் பண்ணோன்னே இந்த லைனிங்கை நம்ம இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கலாம். லைனிங் லிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த 1/4 inch ஃபோல்ட் பண்ணி நம்ம லைனிங்கில் கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இங்கே ஹெம்மிங் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. அண்ட் இங்கே எப்போயுமே ஒரிஜினல் பீஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸிங் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணோன்னே இங்கே லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா கூட நமக்கு ஒரிஜினல் பீஸ் தான் வெளியில் தெரியும். இந்த லைனிங் ஃபேப்ரிக் வச்சு இங்கே ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு லைனிங் ஃபேப்ரிக் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஃபேஸிங் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் தி ஒரிஜினல் ஃபேப்ரிக் அண்ட் நாட் த லைனிங். அடுத்தது இந்த ஒன் சைட் லூப் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பட்டன் சைடுக்கு ஐ ஹாவ் டு லீவ் another லிட்டில் ஃப்ளாப் இன்சைட். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக்கு நடுவில், சாரி இது பட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இது எடுத்து விட வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 inches இல்லைனா 4 inches ஃபேப்ரிக்கை நீங்கள் கட்டிங் பண்ணிக்கணும். கட்டிங் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் இது ஆன் ஃபோல்டு. ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு சாண்ட்விச் திஸ் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இங்கே லூப்பை நம்ம சாண்ட்விச் பண்ணோம், இங்கே இந்த ஃபேப்ரிக் சாண்ட்விச் பண்ணுறோம். இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கீழே லென்த்து ஃபுல் லென்த் வரைக்கும் நம்ம போக தேவையில்லை. we can stop it somewhere here. ஓகே, ஸோ கீழே இருந்து மேபி ஒரு 6 to 7 inches ஸ்பேஸ் விட்டுட்டு யூ கேன் ஸ்டாப் ஹியர். ஸோ இங்கேருந்து மேலே நெக்லைன் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடணும். ஸோ இதுவுமே ஃபேஸிங்குள்ளே நம்ம வச்சு சாண்ட்விச் பண்ணி அட்டாச் பண்ணி திருப்பி விட்டுட்டு அகெயின் நம்ம லைனிங்கை லிஃப்ட் பண்ணி இந்த ஃபேஸிங் ஃபேப்ரிக்கை லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணலைன்னா ஹெம்மிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே லைனிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்படி எடுத்து விட்டு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரண்ட்டில் சென்டர் ஃப்ரண்ட் ஓப்பன்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சென்டர் ஃப்ரண்ட் ஓப்பன், ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணதை ஃப்ரெஞ்ச் சீம் யூஸ் பண்ணி ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் சீம்னா என்னென்னு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நம்மளோட சோயிங் பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபேஸிங் ஃபேப்ரிக்ஸு. ஃபேஸிங் ஃபேப்ரிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நெக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஷோல்டர்ஸ், நெக்லைன் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் ஆர் டன் அண்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். சைட்ஸ் அட்டாச் பண்ணுறதும் நான் இங்கே ஃப்ரெஞ்ச் சீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், சைட்ஸ் ஃப்ரெஞ்ச் சீம். ஸோ இங்கே ஸ்லிட்டே கிடையாது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் சீம் யூஸ் பண்ணி we can complete the side seam. Side seam finish பண்ணதுக்கப்புறம் we have to
கெட் த ஸ்லீவ்ஸ் ரெடி. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து இங்கே வந்து டர்ன் அப் ஸ்லீவ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டர்ன் அப் கஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். டர்ன் அப் கஃப் எப்படி வந்து கட் பண்ணணும், எப்படி டெய்லரிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவை வந்து நம்ம குர்த்தாவில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறது வந்து நம்ம செட்டின் ஸ்லீவ் மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஓவர்லாக் பண்ணிட்டோன்னா நம்ம குர்த்தா இஸ் டன் அண்ட் ரெடி. இங்கே வந்து ஸ்லீவ்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் சீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஓவர்லாக்கிங் வந்து எங்கெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டர்ஸில் அவாய்ட் பண்ணியிருக்கோம், சைட் சீமில் அவாய்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஸ்லீவோட சைட் சீமில் அவாய்ட் பண்ணியிருக்கோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஓவர்லாக்கிங் கண்டிப்பாக பண்ணணுமான்னு. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் சீம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஓவர்லாக்கிங் வந்து நிறைய இடத்துல நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து பேர்ல் பட்டன்ஸ். இந்த பேர்ல் பட்டன்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், லூப்புக்கு அகேன்ஸ்டாக கரெக்டாக மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா குர்த்தா இஸ் டன் அண்ட் ரெடி. அதுக்கப்புறமா பாட்டம் சொல்ல மறந்துட்டேன். பாட்டம் வந்து நான் வந்து half an inch ஃபோல்ட் அண்ட் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு ஃபேஸிங் ஃபேப்ரிக் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் ஃபேப்ரிக் பத்தலை. நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மீட்டர் வாங்கியிருக்கணும். பட் வந்து இங்கே பத்தாததுனால நான் வந்து ஃபோல்ட் அண்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஐ கம்ப்ளீட்டட் த ஹெம்லைன் ஆஃப் த குர்த்தா ஆல்சோ. ஸோ கைஸ் சாரி, நான் வாயிலேயே வடை சுட்டு இந்த குர்த்தாவை கம்ப்ளீட்டாக டெய்லரிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த குர்த்தாவை நான் இன்னும் வேறு டிசைனில் கட் பண்ணினா, அதாவது வேறு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணினா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். பட் இதுக்கான சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நம்ம Sewing Basics பிளேலிஸ்ட்லேருந்தே நம்ம எடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பயப்படாதீங்க. ஸோ I'll see you in my next video. Thank you so much. This is Anita Shanmugvel. Have a happy day, happy life and happy sewing to all of you.